கிருஷ்ணகிரி அருகே சிக்காரிமேட்டில் குடியிருந்து வரும் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி அருகே சிக்காரிமேட்டில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இங்கு குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு கடந்த பல ஆண்டுகளாக போராடி வந்தனர். இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே அரசு சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மீதி உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. இது தொடர்பாக நரிக்குறவர் இன மக்கள் தங்களுக்கும் வீட்டு மனை பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். ஆனால் ஆட்சிகள் பல மாறி வந்தாலும் நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்படாததால் அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தின் புதியதாக ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விடப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு நரிக்குறவர் சமுதாய தலைவர் ஜல்கேஷன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். அப்போது அவர்கள் பேசுகையில், இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகையால் இனியாவது தமிழகத்தின் புதியதாக ஆட்சி அமைத்துள்ள ஜோசப் விஜய் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து ஒரே வீட்டில் 2, 3 குடும்பங்கள் சிரமத்துடன் வசித்து வருகின்றனர். தனித்தனியாக இலவச வீட்டு மனை பட்டா வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.